ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு புது டெலகிராம் பாட் மைனிங்கை பார்த்தா பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ காயின். ஸோ இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டேப்ஸில் லிங்க் இருக்குது கைஸ், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா எல்லா அப்டேட்ஸ்க்கும் செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எந்த அப்டேட் இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம டேம்ஸில் தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம சேனல் வந்து எக்கச்சக்க மைனிங் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதில் இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் காயின், கேட்டிசனு, வேர்டியஸ், அப்புறம் டாட் காயின், ஓஜிசி, சீட் காயின் மைனிங், இந்த மாதிரி நிறைய மைனிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்ஸும் நம்ம டேம் சேனல் அவைலபிளாக இருக்குது. இந்த டபுள்யூ காயின் மைனிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்லேருந்து இருக்குது. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணுறோம் ஆல்ரெடி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணி மைனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி டெலகிராம் பாட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்டார்ட் தந்து ப்ளே ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதோட நெட்ஒர்க் வந்து நாமளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மற்ற ப்ராடக்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாட் காயின்னா அவங்க வந்து டான் நெட்ஒர்க்கில் லான்ச் பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மைனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஒர்க் வந்து நம்மளே யூசர்ஸ் வந்து செலக்ட் பண்ண மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நாம் டான், செவன் அப்புறம் எத்தனையோ 3 நெட்ஒர்க் இருக்குது. இந்த 3த்தில் யூஎஸ் வந்து எது அதிகமாக செலக்ட் பண்ணுவாங்களோ அந்த நெட்ஒர்க் வந்து இவங்க லான்ச் பண்ணுவாங்க. என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் டான் நெட்ஒர்க் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ஃபீஸ் அப்புறம் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும் கம்மி ஃபீஸில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ரவுண்டாக சர்க்கிள் இருக்கும், டபிள்யூன்னு இருக்கும். ஸோ நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்பிங் ஒர்க் ஆகும். கீழே வந்து மேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2500 காயின்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அதே அவங்க டெலகிராம் ப்ரீமியம் யூஸர் இருந்தால் 30,000 காயின்ஸ் வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறமா அவங்களோட டெய்லி இன்கம்ல உங்களுக்கு ஒரு 1% கிடைக்கும். அவங்க ஒரு 1 lakh காயின்ஸ் அர்ன் பண்ணாங்கன்னா ஒரு 1000 காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஷேர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரெஃபர் லிங்க் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே டாஸ்க் இருக்கும். இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட் வந்து பாட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு மைண்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் கிளைம்னு வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ டெய்லி செக்இன் பண்ணதுக்கு ஒரு டாஸ்க் வந்துருந்துச்சு. ஸோ அதை நம்ம கிளைம் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைமுக்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா மறுபடியும் பேக் வந்துட்டு நீங்கள் வெரிஃபை தட்டிங்கன்னா ஜாயின் ஆகிரும். ஸோ அவங்க டாட் காயின் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வேறு பண்ணியிருக்காங்க. நம்ம டாட் காயின் மைனிங்கும் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரோட ஒரு ரீபோஸ்ட் ஒன்று போடணும். ஸோ ட்விட்டர் டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு பேக் வந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். டெலகிராம் டாஸ்க் மட்டும் நீங்கள் போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் கேட்டிசன் மைனிங்கும் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு விசிட் டபிள்யூ காயின் எவ்ரிடே. ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம கிளைம் பண்ணுறது. நீங்கள் கண்டினியூஸாக நெக்ஸ்ட் டே விசிட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு 4000 காயின்ஸ் கிடைக்கும். அப்புறமா நீங்கள் டெலகிராம் ப்ரீமியம் யூஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து அதிகம் காயின்ஸ் கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக. அப்புறமா உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுற டாஸ்க் இருக்கும். அப்புறமா சூஸ் மைனிங் பிளாக் செயின். ஸோ இதான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னது. ஸோ நீங்கள் மைனிங் பிளாக் செயின் வந்து சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறமா அப்கிரேட் சார்ஜர் டு மேக்ஸு, அப்புறம் டேப் 1000 டைம்ஸு, அப்புறமா ஸ்டேக்கிங் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணது மூலிமா கூட உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஒரு 20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் ஸ்டேக்கிங்கில் கிடைக்கும். அப்புறமா ப்ளே டாட் காயினு. ஸோ டாட் காயின் வந்து ஆல்ரெடி நம்ம மைனிங் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஜாயின் பண்ணால் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சிம்பிள் டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஸ்டேக்கிங்கு அதுக்கப்புறமா இன்னும் சில ஒரு 4-5 டாஸ்க் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த மைனிங் பிளாக் செயின் செலக்ட் பண்ணுற டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா டானு, சொலனா, எத்திரியம் இருக்கும். அதில் வந்து டான் பிளாக் செயினும் செலக்ட் பண்ணிட்டு சேவ் தந்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு டைம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ பார்த்து கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டான் பிளாக் செயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. எத்திரியமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து மினிமம் ஒரு $10 $20 இருக்கும். ஸோ நம்ம ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணல. இப்போ வந்து கம்மியாக இருக்குது. ஒரு $1 to $2 வந்திருக்கு இப்போ தான். $2 to அந்த $3 ரேஞ்சில். ஸோ சொலனா பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் $1 to $2 இருக்கும். டான்னா பார்த்தீங்கன்னா ஒரு ₹5 $10 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்கில் போனீங்கன்னா இந்த மைனிங் பிளாக் செயின் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இருக்கும். வேலெட்டில் வந்து இப்போதைக்கு எந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட பேலன்ஸ் மட்டும் காட்டும். அதுக்கப்புறமா கீழே வந்து உங்களுக்கு டாஸ்க் பக்கத்தில் ஸ்டேக்கிங் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த பூஸ்ட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பாட் பர்ச்சேஸ் பண்ணுறது காட்டல. ஸோ இந்த டாஸ்க்கெல்லாம் மெயினாக உங்களுக்கு ஃபோக்கஸாக காட்டிடுறேன். பாட் வந்து சேம் உங்களுக்கு அந்த பூஸ்ட்டில் போய் நீங்கள் ஒரு 1,30,000 சம்திங் காயின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பூஸ்ட்டில் போயிட்டு இந்த டேப்பு, அப்புறமா அந்த சார்ஜர், மேக்ஸிமைசர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் 10 வரைக்கும் மினிமம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் அதிகம் காயின்ஸ் earn பண்ண முடியும். ஸோ இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்புக்கு காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெகுலராக இந்த டெலகிராம் பாட் மைனிங் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த டேப்பிங்கு, அப்புறம் சார்ஜரு. ஸோ சார்ஜர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பர் ஹவர் உங்களுக்கு வர காயின் ஸ்பீடு வந்து அதிகமாகும். அதுக்கப்புறமா அந்த மேக்ஸிமைசர்னு இருக்கும். ஸோ மேக்ஸிமைசர்னால கெப்பாசிட்டி.
ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4000 காயின்ஸ் இப்போ வருதுன்னா லைக் ஒரு பர் ஹவருக்கு அது நீங்கள் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பர் ஹவருக்கு ஒரு 4500 5000 6000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். மல்டிப்ளையர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஒரு 5 லேக் கொடுத்து இந்த மல்டிப்ளையர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சடனாக எப்போ 100x அந்த இது கிடைக்கும், லைக் 100x பூஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு டேப்புக்கு வந்து ஒரு 5 காயின்ஸ் கிடைக்குதுன்னா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா 4 காயின்ஸ் வருது ஒரு டேப்புக்கு. அதான் அந்த 100x பூஸ்ட் எப்போ சடனாக வந்துச்சுன்னா ஒரு டேப்புக்கு பார்த்தீங்கன்னா 400 காயின்ஸு. அம்மா லக்கி டைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த லக்கி டைஸை செலக்ட் பண்ணி அந்த ரோல் தாங்க. ரோல் தந்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். இது ஒரு 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா 10x பூஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 காயின்ஸ் பர் செகண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து 40 காயின்ஸ் அப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் 10 செகண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து லைக் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதை. அப்போ தான் உங்களால் இந்த பூஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக எங்களால் earn பண்ண முடியும். இதே நீங்கள் ஒரு அப்கிரேட் பண்ணி ஒரு டேப்புக்கு நீங்கள் 10 காயின்ஸ் பர் ஹவர் வச்சுருந்தீங்கன்னா அதே இப்போ ஒரு 10x வந்துச்சுன்னா ஒரு டேப்புக்கு 100. அதை நீங்கள் அந்த மல்டிப்ளையருக்கு ஒரு 5 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு லெவல் 10 வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டு அந்த மல்டிப்ளையர் உங்கள்கிட்ட இருந்து சடனாக எப்போயாவது ஒரு 100x பூஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு டேப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 காயின்ஸு. ஸோ ஜஸ்ட் இன்னும் இல்லை, அந்த 10 செகண்ட்ஸில் நீங்கள் ஒரு 100 டேப்ஸ் அடித்தாலே 1 லேக் காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களால் earn பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பூஸ்ட்டு இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். நீங்கள் டெய்லி உட்காந்து டேப் பண்ண தேவையில்ல. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும். அப்புறம் ஸ்டேக்கிங்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேக்கிங் இருக்குது. 3 days 7 days 14 days. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பீரியட் தான் ஸ்டேக்கிங். நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இப்போயே லான்ச் ஆக போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு மினிமம் இதால் இன்னும் ஒரு 1 or 2 months ஆகும் லான்ச் ஆகிறதுக்கு. இந்த 14 days ஸ்டேக்கு தான் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகம் தராங்க, 20%. இதில் நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து லைக் உங்களால் எடிட் பண்ண முடியாது, இவ்வளோ தான் உங்களால் ஸ்டேக் பண்ண முடியும்னு. அவங்களே தந்துருப்பாங்க 25%, 50%, 75, மேக்ஸு 100%. இந்த 4 ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். மினிமம் நீங்கள் 25% ஸ்டேக் பண்ணி தான் ஆகணும். ஸ்டேக் பண்ணதாக இருந்தால் உங்கள்கிட்ட 1 லேக் இருந்துச்சுன்னா அது ஒரு 10,000 மட்டும் நான் ஸ்டேக் பண்ணணும்னு கிடையாது. ஸோ 25% நீங்கள் ஸ்டேக் பண்ணி ஆகணும் மினிமம். ஸோ இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ அந்த டாஸ்க்காக உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேக் 10,000 டபிள்யூ காயின் மட்டும் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதிக காயின் ஸ்டேக் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி போனஸாக அவங்க தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 25% மட்டும் எப்படி ஸ்டேக் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டேக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டேக் கிளிக் பண்ணுங்கள். ஸோ 20% ஏபிஆர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க 14 days. அதுக்கப்புறமா 25% நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட 1,10,000க்கு 25% பார்த்தீங்கன்னா 27,554. ஸோ உங்களுக்கு 20% அதை சேர்த்து 14 days கழிச்சு உங்களுக்கு 33,000 ரிட்டர்ன்ஸ் வரும் டோட்டலாக. ஸோ 6,000 ஒரு ரிட்டர்ன்ஸ் 6,000 சம்திங் ரிட்டர்ன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ 27,000க்கு 20%னா 6,000. இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள்கிட்ட ஒரு 1 crore இதில் நீங்கள் டேப் பண்ணி ஒரு 1 crore காயின்ஸ் earn பண்ணிட்டு அதை நீங்கள் 14 days ஸ்டேக் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு 20 lakhs காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும் இதெல்லாம். ஆனால் இதை நீங்கள் ஒரு பல்க் அமௌண்ட்டாக ஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகம் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைக் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேக் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு டைம் ஸ்டேக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டேக் பண்ணணும்னா இன்னும் ஒரு 3 அதாவது ஸ்லாட் இருந்துச்சுல்ல, ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு 3 ஸ்லாட்டில் ஸ்டேக் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு டைம் ஸ்டேக் பண்ணலாம் ஃபுல்லாக. நான் இப்போ 25% ஸ்டேக் பண்ணல, மறுபடியும் போய்ட்டு இன்னொரு 50% ஸ்டேக் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 ஸ்லாட்டில் பண்ணலாம் அதை. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பூஸ்ட்டில் போய்ட்டு அந்த ஒர்க்கரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க்கர்னா ஜஸ்ட் அதில் அந்த பாட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்னு இருக்கும். ஸோ கம்மி தான் பாட்டுக்கு ஒரு 1,28,000 பே பண்ணால் போதும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டரலாக ஒரு நாளைக்கு ஒரு 1 to 2 lakhs காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு போய்ட்டு அதை கலெக்ட் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் உட்காந்து டெய்லி டேப் பண்ணிங்க தேவையில்ல. அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் வாட்சிங் வீடியோ நண்பா. பாய்.